தமிழ் இலக்கியத்தில் காதல் என்பது கரை கடந்து சொல்லப்படுவது. எல்லையற்றது என்ற பொருளில் சொன்னேன். அதில் ஒரு பாடல் கடைத்திறப்பு என்று ஒரு வருகிறது, கலிங்கத்துப்பரணி. அதை படித்தாலே காதல் ரசத்தை குடித்ததற்கு சமம். இப்பொழுது வருகின்ற திரைப்பாடல்களுக்கு அது தாயாக கூட அந்த பகுதி விளங்கி இருக்கும். திருக்குறள் எல்லாவற்றுக்கும் காமத்துப்பால் தாயாக விளங்குவது போல இந்த பாடல் கலிங்கத்துப்பரனுடைய கடைத்திறப்பு. அதிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட வெண்ணெய், நெய் என்று சொல்ல வேண்டும். காமத்துப்பாலிலிருந்து கடைந்தெடுத்த வெண்ணெய் தான் கடைத்திறப்பு. அதில் ஒரு பாடல், செக்கச் சிவந்த கழுநீரும் செகத்தில் இளைஞர் ஆர் உயிரும் ஒக்கச் செருகும் குழல் மடவீர் உம்பொற்கபாடம் திறமினோன்னு ஒரு பாடல் வருது. கடைத்திறப்புன்னு பேர் அதுக்கு. என்னவா, ஒருத்தி பூவை எடுத்து கழுநீர் பூவை அப்படி பறித்து தன் தலையிலே செருகிறாள். அது எப்படி இருக்கிறது என்றால் சிவந்த நிறமுடையது. அது அதையும் செருகும்போதே ஒருவன் அதை பார்க்கிறான். அவன் ஆறு உயிரையும் அதில் செருகியது போல் அவனுக்கு தெரிகிறது. அது மாதிரி உயிரை கொண்டு தன் கரங்களால் அந்த மலரை செருகியது உயிரை கொண்டு அதில் செருகியது போல் அவனுக்கு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற இந்த கற்பனை மிக அருமையான கற்பனை. கலிங்கத்துப்பரணி கடைத்திறப்பிலே வருவது காதல் காவியத்தின் ஒரு தேன் சொட்டு இது.